பதவியேற்று கேட்கத்தான் அந்த குப்பமேடு பாருங்க, நீங்க பதவியேற்று கேட்கதான் இந்த குப்பமேடு தவிசாளர்களால் போடப்பட்டது. உங்களோட தமிழரசு கட்சியில இருந்த தவிசாளர் தானே இந்த குடியிருப்பு கொடுத்ததாரு. இந்த குடியிருப்பு பாருங்க, குடியிருப்பு கொடுத்தது நீங்களே இதை வந்து குப்பமேடு போடலாமா? அப்படி போட்டோன்னு சொல்லி உங்களுக்கு நிரூபிக்கணுமா? இது பேசவில்லை. தவிசாளர் ஜெபனேசன் கேட்க இந்த குப்பமேடு உருவாக்கப்பட்டது. அது மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம தற்காலிகமா அதுல போட்டிருந்தது பாருங்களா, அவருக்கு பாதிப்பு இல்லையோன்னு நாங்க பார்த்தோம். தற்காலிகமா போடப்பட்டது. இனி அதுக்குரிய வேலை திட்டம்னா எப்ப செய்வீங்க நீங்க? அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 2 வருஷத்துல வேற ஒரு கட்சி டக்ளஸரா கொடுத்துட்டு போவீங்க. நீங்க பாருங்க, டக்ளஸரா கூட்டி சேர்ந்துறீங்க, டக்ளஸரா கொடுத்துட்டு போவீங்க. போன முறை யாரு மாநசபையில வந்து ஆனோட்ட இருக்கேக்க தமிழரசு கட்சி எதிர்க்கே இல்ல இந்த குப்பமேட்டை பற்றி. சரியா? பிரதேச சபை மாநசபை மாறி மணிமணன் சார் வந்த உடனே கூட்டமைப்பு வந்து போராட்டம் செய்தது எங்களை கல்லுண்டா வைர ஒரு கோயில்ல தவிசாளர் ஜெபனேசனோட. நாங்கள் அதுலயும் பங்கெடுத்தினாங்க. அப்பதான் அரசியல் நாடகம் நடத்தினோம். கூட்டமைப்பு தான் இந்த அரசியல் நாடகங்களை நகர்த்துது. சரியா? நாங்கள் பொதுமக்கள்லாம் வந்து நிற்கிறோம். அது ஒரு சில நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்புக்கு எங்களுக்கு தேவைக்காக ஒவ்வொரு கட்சியில நாங்கள் கூப்பிட்டு இருக்கிறோமே தவிர மக்கள் தான் இதை செய்கிறோம். ஒரு அரசியலும் இல்லை அதுக்கு. நீங்க விளங்கி கொள்ளணும். சரியா? இவங்க அரசியல் நாடா மாறுறாங்க. இது கூட்டமைப்பு வந்து யாரு சுமந்திரனு கீழே நிற்கிறவன் எல்லாமே பச்சை துரோகிகள். அவனையே கலைக்கிறான்னு நிற்கிறாங்க தமிழர். ஏன் ஓட் போடல அவனுக்கு? ஒரு கதைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, ஏன் சிங்கள கட்சி கொண்டு ஓட் போடுறாங்க? தமிழனே துரோகிகள். தமிழன் இவனை கலைக்கணும். அவங்க வீடியோ எடுக்கிறாங்க. எனக்கு பயம் இல்லை, அவன் சுட்டாலும் பயம். ஆனா நாங்கள் சாகர இடங்கள்ல இருந்து வந்து ஆக்கல, எங்களை சுட்டாலும் நான் பயப்பட மாட்டேன். விளங்கிட்டா? நான் இவங்களான முழுக்க தூண்டுறதே தமிழரசு கட்சி தான். சரியா? வேற ஒரு கட்சியும் இதுக்கு இது இல்லையானே. நான் சொல்றது கேளுங்க, அது 2-3 ஆக்களோ ஒரு சில கட்சியை நாங்கள் கூப்பிட்டது மக்களை தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா ராத்திரி இது வாங்கன்னு சொல்லி அவங்க வந்து பார்த்துட்டு தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவங்க. நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு மக்கள் ஏன் அதை அவங்க நினைச்சதுன்னு சொன்னா, போராட்டம் நடக்கிற நேரத்தில் போலீஸ் வந்து பிடிப்பான். அதுக்காக நாங்கள் சில அரசியல்வாதிகளோட நினைச்ச நாங்கள்லாம். சரியா? இவங்க ஏன் தமிழ் என்ன செய்தார் என்று நீங்க சொல்றீங்க? மாநசபை பதவியேற்று கேட்கத்தான் இந்த குப்பமேடு பாருங்க, நீங்க பதவியேற்று கேட்கதான் இந்த குப்பமேடு தவிசாளர்களால் போடப்பட்டது. உங்களோட தமிழரசு கட்சியில இருந்த தவிசாளர் தானே இந்த குடியிருப்பு கொடுத்ததாரு. இந்த குடியிருப்பு பாருங்க, குடியிருப்பு கொடுத்தது நீங்களே இதை வந்து குப்பமேடு போடலாமா? அப்படி போட்டோன்னு சொல்லி உங்களுக்கு நிரூபிக்கணுமா? இது பேசவில்லை. தவிசாளர் ஜெபனேசன் கேட்க இந்த குப்பமேடு உருவாக்கப்பட்டது. அது மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம தற்காலிகமா அதுல போட்டிருந்தது. பாருங்களா, அவருக்கு பாதிப்பு இல்லையோன்னு நாங்க பார்த்தோம். தற்காலிகமா போடப்பட்டது. இனி அதுக்குரிய வேலை திட்டம்னா எப்ப செய்வீங்க நீங்க? அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 2 வருஷத்துல வேற ஒரு கட்சி டக்ளஸரா கொடுத்துட்டு போவீங்க. நீங்க பாருங்க, டக்ளஸரா கூட்டி சேர்ந்துறீங்க, டக்ளஸரா கொடுத்துட்டு போவீங்க. இதுதான் உண்மை. இவங்க அரசியல் நாடகம். இவங்க டக்ளஸரா கூட்டி சேர்ந்துட்டாங்க. 2 வருஷத்துக்கு இவங்க ஆளுவாங்க. 2 வருஷத்துல டக்ளஸரா கொடுப்பாங்க. டக்ளஸரா கொடுத்த உடனே பாரு, நாங்க சொல்றோம் டக்ளஸரா எனக்கு ஒரு கட்சி இல்லை. நான் எந்த கட்சியின் நம்பர் தரேன், எந்த கட்சியின் நம்பர் எல்லா கட்சியோட நான் சேர்ந்தா பேர் சேரேன். நீங்க ஆட்சி அமைச்சது உங்களுக்கு நாடாங்களா என்ன? நீங்கள் டக்ளஸரா போச்சாரு, உங்களுக்கு ஆட்சியே இல்ல. விளங்கிட்டா? ஆட்சியே இல்ல. விளங்குதா? மக்கள் நீங்க தான் இப்ப ஆட்சியை படி கொண்டு நீங்க நான் மக்களுக்காக வரேன். தமிழ் தேசியம் எல்லாம் செத்து போச்சு. நான் அப்ப விளங்குதா? தமிழ் தேசியம் வந்து தலைவர் இருக்கே தமிழ் தேசியம் இருந்தா இப்ப நீங்க ஒட்டி வாழ்றீங்க. சரியா? எலும்பு துண்டுக்கு அதுக்கு இதுக்கு ஒட்டி வாழ்றீங்களே தவிர தமிழ் தேசிய கட்சி வந்து ஒட்டி வாழுது. என்ன திட்டி வருது அண்ணா, திட்டம் போட வாழல. நான் உங்களுக்கு எங்கட நாங்கெல்லாம் பாதிக்கப்படுறோம் இதால. சுத்தி அடைச்சு ஒரு நேரம் முள்ளுக்கு போகாதமாய் வேற யாரோ தான் வந்து கொளுத்துறன்னு சொல்றீங்க. ஒரு நேரம் முள்ளுக்கு போகாதமாய் கால்நடையோட இதால எந்த கால்நடை 2 மாடு 2 ஏன் இந்த உள்ளுக்கு போய் இந்த சொப்புனாக்க சாப்பிட்டா எந்த வாழ்வாதாரம் வந்து பாதிக்கும். எதால பாதிக்குது? இது ஒழுங்கா இல்லாதால. என்ன மாடு இந்த இதுல வந்து அதுல கட்டி வச்சிருக்காங்க வெயிலுக்கு. இதுக்கு போய் என்ன செய்யுது? சொப்பிங் பேக் எடுக்குது. எதால போகுது? ஒழுங்கான பாதுகாப்பு இல்ல. மாட்டை காணையிலேருந்து இரவு தேடி வந்தா சிலவுல அன்னையாக்கள் உள்ளுக்கு விட மாட்டேங்க. அடுத்த நாள் பார்த்தா மாடு காணம் கிடையாது. போலீஸ்ல 3 நாள் என்ட்ரி இருக்கு. மாட்டை காணையில உள்ளுக்கு போய் நாங்க உள்ளுக்கு போயிடலாம். உள்ளுக்கு கட்ட விட இல்லாது. ஏன் மாடுகளே அடுத்த நாள் மாட்டை தட்டா மாடு காணாது. பொழுதுல 3 என்ட்ரி இருக்கு. மாடு காணாம போன என்ட்ரி 3 என்ட்ரி. அதுக்கான ஒரு ஒரு மாட்டை கொண்டு போட்டாங்க. ஒரு மாடு எந்த ஒரு கண்டுதாச்சி மாடு இதுல செத்துக்கிறதா உள்ளுக்கு ஒழுங்கான பாதுகாப்பே இல்ல. நிஜாமே நாங்க மாடு கலைக்கிற நாங்க உள்ளுக்கு போயிடலாம். கொளுத்துறாங்களே என்ன உள்ளுக்கு போய் கொளுத்துறாங்க. அப்ப யாரு கொளுத்தினாது? நாங்களா கொளுத்தினாங்க? அதுக்கு ஒழுங்கான பாதுகாப்பா செய்யுங்க. சுவாச பிரச்சனையோட நாங்க போராடுறோம். மாடு வெயிலுக்கு நிக்குது, அவுத்து விடலாம் தானே. என்னால இந்த அவுத்து விடுற காலத்துல நான் அவுத்து விடலாம். ஏன்னா கட்டி வச்சிருக்கேன். உள்ளுக்கு போய் சொப்பிங் பேக் சாப்பிடும்.